Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பேட்டர்ன் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு நான் ஒரு ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேட்டர்ன் ஸ்டிச் ரெண்டு டைப்பில் போடலாம். ஃபர்ஸ்ட் டைப் நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணலாம். செகண்ட் டைப் ஜரி த்ரெட்டில் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன் அவுட்லைன். அந்த லைன் மேலேயே நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு வரணும். பாருங்கள், செயின் ஸ்டிச் நம்ம எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஷேப்பை ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம லைன் போட்டு பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த செயின் ஸ்டிச் இருக்குதுல்ல, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நல்லா கேப் தெரியும். அதனால தான் பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி அந்த ஷார்ப் எட்ஜ் பார்ட் இருக்குதுல்ல, அங்கே கொண்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுப்போம்ல, அதே மாதிரி கீழே அதில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் அடுத்து ஒரு செயின் ஸ்டிச். அடுத்து அது அங்கேயே நாட் போட்டு எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இங்கே எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததும் மறுபடியும் நம்ம இந்த லைன் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செயின் ஸ்டிச்சோட உள் சென்டர் பகுதி, அதாவது சென்டர் பகுதியில் நம்ம பஞ்ச் பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு த்ரெட்டும் அந்த பக்கம் ஒரு த்ரெட்டும் இருக்கும். அங்கே பஞ்ச் பண்ணிட்டு பாருங்கள், த்ரெட் எடுத்து ஒரு செயின் ஸ்டிச், அதை அப்படியே மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம்ல, அதோட சென்டரில் இருந்து நேராக பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுப்போம்ல, அதே மாதிரி கீழே இழுத்து அதில் ஒரு லாக் செயின், திருப்பி பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், மேலே இருந்து அந்த போட்டோம்ல ஒரு பாக்ஸ் மாதிரி, அந்த பாக்ஸோட சென்டரில் இருந்து கீழே எடுக்கிறோம். சென்டரில் ஒரு லாக் செயின், திருப்பியும் இங்கே நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு தான் இந்த டைப் பேட்டர்ன் ஸ்டிச்சில் எப்போவுமே ஒவ்வொரு லைனுக்கு ஒரு வாட்டி எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தல ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது அதே மாதிரி அந்த ரெண்டு செயின் ஸ்டிச்சுக்கு இடையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன செயின் ஸ்டிச், திருப்பி மேலே எடுத்துகிட்டு போய் அதுலேருந்து கீழே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம்ல, அதே பேட்டர்ன் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இதோட இந்த ஸ்டிச்சோட சென்டரில் நம்ம பஞ்ச் பண்ணுறோம். இப்போ இதை கீழே எடுக்கிறோம், லாக் பண்ணுறோம், சைடில் ஒரு செயின் ஸ்டிச், இந்த ஸ்டிச்சோட சென்டர் கீழே இழுக்கிறோம், லாக் பண்ணுறோம், செயின் ஸ்டிச், லாக் பண்ணுறோம். இதில் எண்ட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் செயின் ஸ்டிச். அப்புறம் இந்த சென்டர்லேருந்து கீழே லாக் செயின், பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், வந்து சென்டர், செயின் ஸ்டிச், மேலே போட்ட அந்த சென்டர், லாக் செயின், செயின் ஸ்டிச், இதோட சென்டர், திருப்பி கீழே லாக் செயின், சென்டர், சென்டர், கீழே இழுத்து வந்து லாக் செயின், வந்து பக்கத்தில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து இந்த பேட்டர்ன் ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளவர்ஸ்க்கு ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு, பீகாக் எங்கே வேணாலும் இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபில்லிங் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வர்றது மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபில்லிங்கும் சீக்கிரமே கம்ப்ளீட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி இந்த டிசைனில் போடுற லைன்ஸ் எல்லாம் ஈக்குவல் பார்ட்ஸாக போட்டால் மட்டும்தான் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். நமக்கு அந்த பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு எல்லாமே ஈவனாக ஒரு ஃபில்லிங் கிடைக்கும். இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சில் வந்து எதுக்கு நம்ம இந்த கார்னரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு கேப் தெரியுது. பாருங்கள், இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு கேப் தெரியும். அதனால தான் நம்ம வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு இந்த செயின் ஸ்டிச்சோட அந்த கேப்பில் இருந்து நம்ம வந்து த்ரெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, இந்த மாதிரி பிளேஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லாஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் அந்த பாக்ஸஸ் வந்து ஈவனாக நமக்கு கிடைக்கும். வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட்டு இந்த மாதிரி கீழே நீடில் விட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் டைப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் டைப் ஜரி த்ரெட் வச்சு நம்ம வந்து ரெண்டாவது வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.